ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை கூட புதுசு மாதிரி மின்னுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக க்ளீனிங் பண்ணுற மெத்தட் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் வெனிகர், பேக்கிங் சோடாலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் தான். அதுவும் ஸ்டீல் பாத்திரம் நான் ரொம்ப நாள் கீழே தேய்க்காம விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி திக்காக படிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆனதை கூட ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், கீழே இந்தளவு வந்து திக்காக இருக்கிறத வந்து அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து சூடாகணும். ஒரு பொறுக்கிற அளவு வந்து சூடு இருக்கணும். அந்தளவு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சிங்கு கிட்ட சரியாக வெளிச்சம் தெரியாதனால நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன். ஒரு ஷார்ப்பான கத்தி இந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல லைட்டாக அப்படி வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா வந்து எப்படி வருது பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடுங்க. இல்லைனா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போகுது. சப்போஸ் உங்களுக்கு சில இடத்துல போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுரண்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு திரும்ப சூடு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சுரண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து நான் வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து புதுசு மாதிரி இது ஆகுது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து அப்படியே வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். இப்போ சில இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஓரத்துலலாம் சரியாக சூடு படாதனால அது வராத மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து கத்தி வச்சு சொல்கிறேன்றேன், ஆனால் கூட வந்து வரல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொஞ்சம் நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் திரும்ப சூடு பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த இதில் கொஞ்சம் சூடு இருக்குது பாருங்கள். அதோடய வந்து அந்த புளியோட கொஞ்சம் கரைச்சி வச்ச தண்ணி வந்து ஊற்றுறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் சாம்பாரில் நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளியோட மண்டி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் அழுக்கு பிடிக்க மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் வந்து சபீனா பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். எப்பவுமே ஸ்டீல் பாத்திரம்லாம் நீங்கள் இந்த மாதிரி சபீனா வச்சு வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து வச்சுக்கிட்டோம்னா நல்ல பாத்திரம் வந்து அப்படியே மினுமினுன்னு இருக்க மாதிரி வந்து அப்படியே பளபளக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து சூடு பொறுக்க முடியலன்னா கொஞ்சம் போல் வந்து தண்ணி வந்து அதில் தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், நான் தேய்க்க அது எவ்வளோ சூப்பராக வந்து போகுது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு வந்து திக்காக ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச பாத்திரமாக இருந்தால் கூட அது வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஆயிருங்க. எனக்கு கொஞ்சம் அது வந்து சூடாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேலே வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப திக்காக அழுக்கு இருக்க மாதிரி இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப அழுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செகண்ட்லேயே வந்து அழுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தேய்க்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ரொம்ப குயிக்காக போகிற மாதிரி தெரியும். அப்படியே பாத்திரமே அப்படியே புதுசாக வாங்கின புதுசில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் வந்து தர மாதிரி இருக்கும் அந்த பாத்திரத்துலேயே. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி தானே, அதுவும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வந்து இதில் எடுத்துக்கிறேன். இந்த கீழே வந்து கொஞ்சம் பாட்டம் கிட்ட கொஞ்சம் நமக்கு அழுக்கு கொஞ்சம் நல்லா வந்து படும். அந்த இடத்துல தேய்ச்சிட்டு உங்களுக்கு அப்படியே அந்த இடத்த தடவி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தேய்ச்ச உடனே அது வந்து சூப்பராக வந்து போகுது. இந்த மாதிரி மேலே எல்லா சைடும் வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். மெயினாக கைப்பிடிக்கிட்ட அந்த நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க குக்கர், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாஸ்தி படும். அந்த இடத்துலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேய்ச்சி பாருங்கள். போகலன்னா கொஞ்சம் கரண்டியை வச்சு இல்லைனா வந்து கத்தியை வச்சு சுரண்டிட்டாலே வந்து சூப்பராக வந்து போயிடும். ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ வந்து புதுசு மாதிரி ஆயிரும். எப்படி இந்த பாத்திரம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி மினுமினுன்னு இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறத விட உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க இந்த பாத்திரத்தை, ஸ்டீல் பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி யூஸ் பண்ணி வந்து எடுத்து பாருங்கள். அவ்வளோ புதுசு மாதிரி ஆயிரும். அதுவும் பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்க பாத்திரம் வந்து நம்ம ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணுவோம், வந்து ரொம்ப வதக்கிற வேலைலாம் செய்கிறப்போ அது ரொம்ப பழசு மாதிரி வந்து ஆயிரும். அந்த மாதிரி டயத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வந்து புதுசு மாதிரி ஆயிரும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தேன் போட்டு கை வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி வந்து இருக்காது. எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஸ்டீலில் இருக்க எந்த பாத்திரத்துலையும் வந்து செஞ்சு பாருங்கள். அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். நான் சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பழசு மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து எடுத்து வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே புரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.